வணக்கம். ஓஷோ உலகம். தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னா இந்த பேரை சொல்லும்போதே உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஆனந்த அனுபவம் உண்டாகும் இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படிப்பட்ட அறிவியல் மேதை, எப்படிப்பட்ட விஞ்ஞானி, எப்படிப்பட்ட சயின்டிஸ்ட், அவரால் இந்த உலகம் எந்த அளவிற்கு பயன்பட்டுருக்கிறது அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து தான் வாழும் காலத்தில் அப்படியே பயணம் செஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு ஊரை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. அப்படி வரும்போது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன கிராம பகுதி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். போகும்போது அப்போ வந்து பக்கத்தில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து பொதுவாக வந்து இந்த கண்காட்சி, எக்ஸிபிஷன் இதெல்லாம் வந்து இப்போ பள்ளிக்கூடங்களை நம்ம பார்க்குறோம்ல, இதே மாதிரி அவர் இருந்த காலகட்டத்திலையும் அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் எக்ஸிபிஷன் மாதிரி நடந்திருக்கு. ஒரு அறிவியல் கண்காட்சி நடந்திருக்கு. அவர் வந்து இப்படி அறிவியல் கண்காட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நடக்குது அப்படின்போது நம்ம அப்படி போய் பார்க்கலாமே, மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறாரு. அங்கே போகும்போது அங்கே வந்து மின்சாரத்தை பயன்படுத்தி பல எந்திரங்களை இயக்கி அப்படின்றதெல்லாம் மாணவர்கள் வந்து அது செஞ்சு காமிக்கிறாங்க. அப்படியே இப்போ இந்த ட்ரெயின்லாம் ஓடுறது மாதிரி, பேருந்து வந்து அப்படியே ஓடுறது மாதிரி இப்படிலாம் பசங்க செஞ்சு காமிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பல விஷயங்களை அப்படி செஞ்சு காமிச்சு அப்படின்னு வரும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த மாணவர்கள்ட்ட, எலிமெண்ட்ரி ஸ்கூல் பாய்ஸ் அவங்ககிட்ட கேட்குறாரு, பசங்களா இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சு காமிச்சிங்கல்ல, இந்த புகை வண்டி ஓடுறது மாதிரி காமிச்சிங்க, பேருந்து ஓடுற மாதிரி காமிச்சிங்க, விளக்கு எரிகிறது மாதிரி காமிச்சிங்க, இதெல்லாம் இப்படி செயல்பட்டு இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவங்க எல்லோரும் பசங்க சொன்னாங்க. இது வந்து எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் தான் காரணம் அப்படின்னு. ஓகே, அருமையான ஆன்சர், ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. மின்சாரம் தான் காரணம். மின்சாரம் இருக்கிறதுனால தான் இந்த புகை வண்டி ஓடுது, மின்சாரம் இருக்கிறதுனால தான் இந்த பேருந்து ஓடுது, மின்சாரம் இருக்கிறதுனால தான் இந்த விளக்குகள்லாம் எரியுது அப்படின்றது இவை எப்படிப்பட்ட மிக உயர்ந்த கண்டுபிடிப்பு இது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, ஓகே, உங்களில் வந்து யார் மின்சாரத்தை வந்து பார்த்தது, யார் மின்சாரத்தை பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க, மின்சாரத்தை அப்படியே ஒரு நிமிஷம் பசங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. மின்சாரத்தை பார்க்குறதா, மின்சாரத்தை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க, நான் மின்சாரத்தெல்லாம் நாங்கள்லாம் பார்த்தது கிடையாது, நாங்கள் இந்த இப்போ இதை வந்து புகை வண்டியை மின்சாரத்தினால தான் ஓடுதுன்றது எங்களுக்கு தெரியும், இந்த பல்பு எரியுது அப்படின்னா மின்சாரத்தினால தான் எரியுதுன்றது எங்களுக்கு தெரியும், இந்த பேருந்து ஓடுது அப்படின்னா இது வந்து மின்சாரத்தால் தான் அப்படின்றது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பேட்டரி, மின்சக்தி இதை வச்சு தான் ஓடுது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் மின்சாரத்தை நாங்கள் யாருமே பார்த்ததே கிடையாது. அப்படியா, அப்போ வேறு யார் பார்த்துருப்பாங்க? வேறு யார் பார்த்துருக்குதுன்னு தெரியல. ஒருவேளை எங்கள் பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவேளை அவர் பார்த்தாலும் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் சொன்னாங்க. அப்படியா, அவங்க ஆசிரியர் அப்போ கொஞ்சம் அவரை பார்க்கணுமே நான் அப்படின்னு உடனே கூப்பிட்டாங்க. ஆசிரியர் வந்தார். வரும்போது தாமஸ் ஆல்வா எடிசன், இதில் என்ன பிரச்சனை, தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னை யாருன்றதை யார்ட்டுமே காமிச்சிக்கிறவே கிடையாது. அவர் யாரோ ஒரு அந்த வழியாக போகக்கூடிய ஒரு வழிப்போக்கன் அப்படின்ற பேட்டர்னில் அவர் பேசிக்கிட்டு இருக்கார். தான் ஒரு விஞ்ஞானின்றதையோ, இப்போ மின்சாரம் இவங்க வந்து அப்படி பயன்பட்டு மக்களுக்கு பயன்பட்டு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது, இதுக்கு பின்னால் தாமஸ் ஆல்வா எடிசன்ற ஒரு மிகப்பெரிய மேதை, அறிவியல் மேதை இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வெளிப்படுத்தி கொள்ளாமல் அவர் வந்து ஒரு சாதாரண ஆள் மாதிரியே தன்னை காமிச்சிக்கிறார். ஏதோ வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்க ஒரு ஆள், பக்கத்தில் பள்ளிக்கூடத்தில் இது நடக்கிறதுனால பார்க்குறதுக்காக வந்தேன்ற பேட்டர்னில். அப்போ அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் வந்த பிறகும் தன்னை யாருன்னு அதில் காமிச்சிக்கிறல. அவர் பள்ளிக்கூட ஆசிரியர்கிட்ட மாணவர்கள்ட்ட கேட்டால் அதே கேள்வி தான் கேட்டார். அவரும் அதே சொன்னார். இப்போ இந்த புகை வண்டி ஓடுறது, பல்பு எரிகிறது, பேருந்து ஓடுறது எல்லாமே மின்சாரம் தான் காரணம், இதெல்லாம் என்ன எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற பேட்டர்னில் அவர் சொன்னார். அது சரி சார், நீங்கள் வந்து மின்சாரத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு. மின்சாரத்தை எப்படிங்க பார்க்க முடியும்? நான் பார்க்கல, இதுவரை நான் பார்த்ததெல்லாம் இல்லை. மின்சாரத்தால் தான் இதெல்லாம் இயங்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல தொழிற்சாலைகள்லேருந்து, மிகப்பெரிய எந்திரங்கள்லேருந்து, மிகப்பெரிய மிக நினைத்து பார்க்க முடியாத ஆலைகள்லாம் கம்ப்ளீட்டாக இயங்குறதே வந்து மின்சாரத்தினால தான். மின்சாரம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வந்து என்ன இருக்கும், எங்கே இருட்டாக கிடக்கும், விளக்கொலியே இருக்காது, வெளிச்சமே இருக்காது. எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே இயங்கிட்டு இருக்கிறது மின்சாரம் இருப்பதால் தான். மின்சாரம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எதுவுமே இயங்காது, அப்படியே உலகமே இயங்காமல் ஸ்தம்பிச்சு போய் அப்படியே நிற்கும் அப்படின்றதான் உண்மை. அதனால் மின்சாரம்ன்றது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஆனால் மின்சாரத்தை நான் இதுவரை பார்த்தது கிடையாது அது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டார். அப்படியே அப்போ உங்கள் தலைமை ஆசிரியர், ஒருவேளை எங்கள் தலைமை ஆசிரியர் ஒருவேளை அவர் பார்த்துருப்பாரா என்னன்னு தெரியாது. உன்னை தலைமை ஆசிரியர், ஹெட்மாஸ்டர், அவரை வச்சு அவர்கிட்ட வந்து கேட்டு அப்படிங்கும்போது அவரும் வந்து என்ன சொன்னால், இதெல்லாம் வந்து மின்சார சக்தினால தான், மின்சக்தினால தான் எல்லாம் இயங்குது இப்படின்றதா அது உண்மை தான். ஆனால் மின்சாரத்தை வந்து யாருமே பார்த்தது கிடையாது, நானும் பார்த்ததில்லை, யாருமே பார்த்ததில்லை அப்படின்றதா உண்மை. அதனால் எப்படின்னா அவர் சொன்னார், மின்சாரத்தை வந்து யாருமே பார்த்ததில்லை,
பார்க்க எப்படிங்க முடியும் மின்சாரத்தை? பார்க்கலாம் முடியாது. மின்சாரத்தை உணரத்தான் முடியும். நம்மால் உணர முடியும். we can feel. இந்த காரியங்களுக்கு பின்னால் மின்சக்தியினுடைய ஆற்றல் இருக்கிறது. மின்சக்தியால் தான் இதெல்லாம் நடக்கின்றது. மின்சாரத்தால் தான் இந்த எந்திரங்களெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன அப்படின்றதெல்லாம் நம்மால் உணர முடியும். we can feel. அவ்வளோ. பட் நம்ம வந்து அதை பார்க்க முடியாது அப்படின்ற விஷயத்தை ஹெட் மாஸ்டர் சொன்னார். அதுக்கு பிறகு அதெல்லாம் சரி சார், நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு இங்கே வந்து மாணவர்கள்ட்ட வந்து இவ்வளோ டீப்பாக வந்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஆசிரியர்கள்ட்ட வந்து கேட்டீங்க, இப்போ ஹெட் மாஸ்டரான என்கிட்டே நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க. இந்தளவுக்கு அறிவியல் ரீதியாக அப்படியே ஆர்வத்துடன் நுணுக்கமான கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்டு அப்படின்ற இதில் நீங்கள் இருந்து அப்படின்போது நீங்கள் யாருன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. இப்போ நான் சொல்கிறேன் நான் யாருன்னு சொல்லி. ஐ எம் தாமஸ் ஆல்வா எடிசன். அப்படியே மிரண்டாங்க. என்னையா இது தாமஸ் ஆல்வா எடிசன்? தாமஸ் ஆல்வா எடிசனே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரா? கிட்டத்தட்ட எப்படிப்பட்ட உயர்ந்த கண்டுபிடிப்புக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பேசுகிறாரா, நம்மக்கிட்ட பேசுகிறாரா? எப்படிப்பட்ட உயர்ந்த விஷயம் இங்கு நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனந்த கடலில் மூழ்கி அப்படின்றல அந்த ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கிய நிலையில் அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் அளவற்ற சந்தோஷத்தில் திளைத்து நின்று கொண்டிருந்தார்கள். இது உண்மையாகவே தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம். தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை தன்னுடைய நூலில் வெளியிட்டிருக்கக்கூடிய ஓஷோ அதோடு சேர்த்து மின்சாரத்தை சொல்லிட்டு வரும்போது இன்னொன்று சொல்லிடுறாரு ஓஷோ. என்ன மேட்டர்னா, அதாவது மின்சாரத்தை எப்படி நாம் கண்ணால் பார்க்க முடியாதோ, எப்படி வந்து மின்சாரம் இருக்கிறது அப்படின்றத வந்து எப்படி உணர மட்டுமே முடியுமோ, அதே தான் அன்பு என்ற விஷயத்திற்கும் பொருந்தும். அன்பு பாசம் இப்படிலாம் சொல்கிறோம்ல, அன்பு பாசத்தை வந்து உங்களால் உணர மட்டும்தான் முடியும். அன்பை நீங்கள் பார்க்க முடியுமா? பாசத்தை உங்களால் பார்க்க முடியுமா? கண்ணால் நீங்கள் பாசத்தை பார்த்துருக்கீங்களா? அன்பை நீங்கள் கண்ணால் பார்த்துருக்கீங்களா? அன்பை கண்ணால் பார்க்க முடியாது. பாசத்தையும் கண்ணால் பார்க்க முடியாது. அது பார்க்கக்கூடிய பொருள் கிடையாது. அதெல்லாம் ஆப்ஜெக்ட் கிடையாது. அது எனர்ஜி. அது வந்து மிகப்பெரிய ஆற்றல், பவர். மின்சாரம் எப்படி மிகப்பெரிய எனர்ஜியோ ஆற்றலோ பவரோ, அதே மாதிரி அன்பு பாசம் அப்படின்றது மிகப்பெரிய ஆற்றல், பவர் அப்படின்றத உண்மை. அதை உணர மட்டுமே முடியும், கண்ணால் பார்க்க முடியாது. அவன் மின்சாரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளதோ, மின்சாரம் இல்லை என்றால் எப்படி இந்த உலகம் இயங்காதோ, அதே போல் அன்பு பாசம் இவை இல்லை என்றால் உலகத்திற்கு என்ன மதிப்பு? உலகில் உள்ள மனிதர்களுக்கு என்ன மதிப்பு? உலகம் இயங்குமா? அன்பு பாசம் இல்லாவிட்டால் இந்த உலகம் இயங்குமா? இயங்காது. மின்சாரம் எப்படி அறிவியல் துறையில் முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமாக இருக்கிறதோ, அதே போல் இந்த உலக வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான அவசிய தேவை அன்பு பாசம். அதை நாம் கண்ணால் பார்க்க முடியாது, உணர மட்டுமே முடியும். ஆனால் அந்த உணரக்கூடிய, உணரப்பட வேண்டிய மாபெரும் சக்திகள் அன்பு பாசம், மின்சாரத்தை போல அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம். மின்சாரத்தை பற்றி பேசிட்டு வரும்போது ஓஷோ வந்து அன்பு பாசம் இதை வந்து அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணுறாரு. அப்படி நினச்சி பார்க்கும்போது உண்மையாக தானே, மின்சாரத்தை போல தான் இது. மின்சாரத்தை எப்படி நீங்கள் வந்து உணர மட்டுமே முடியுமோ, அதே போல் அன்பு பாசத்தையும் உங்களால் உணர மட்டும்தான் முடியும், கண்களால் பார்க்க முடியாது அப்படின்னு. எவ்வளோ பெரிய விஷயம்.